கயல் ஃப்ரம் யூகே. இன்னைக்கு நான் ஹோம் பேஸ் வந்திருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்ப்ரிங் வரப்போகுது. அதுக்கு தேவையான எனக்கு ஒரு சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதாவது விதைகள், உரங்கள் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வந்த உடனே பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் ஃபுல்லா ரொம்ப சூப்பரான ஆர்க்கிட் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க. அதுவும் சரியான கலெக்ஷன். ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு விதமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. என் வீட்ல இப்ப இடமே இல்ல. இல்லன்னா நான் கண்டிப்பா ஒரு 2வது வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். அவ்ளோ அழகா இருக்குங்க. எல்லாமும் சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய வகையான இன்டோர் பிளான்ட்ஸும் வச்சிருக்காங்க ஆஃபர்ல. இப்போ நம்ம உரம் செக்ஷன்ல தான் வந்துட்டோம். நெறைய விதமான உரங்கள் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு. எனக்கு தேவை ஜஸ்ட் மல்டிபர்ப்பஸ் காம்போஸ்ட் தான் தேவை. ஏன்னா மல்டிபர்ப்பஸ் காம்போஸ்ட் இருந்தா தான் என்னால விதை போட முடியும். அ நான் நார்மல் பேசிக் காம்போஸ்ட் தான் வாங்க வந்திருக்கேன். இங்க பாருங்க இது ஹோம்பேஸோட ஓன் பிராண்ட் இது. நான் உங்களுக்கு காட்டுறேன் நானு. இது வந்து ஆஃபர்ல இருக்கு எனக்கு. அதனால நான் இத எடுக்கலான்னு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அ இன்னும் நெறைய வகையான ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்லாம் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஆனா இந்த டைம்லலாம் ஆர்டர் போட்டா கூட எனக்கு சில விஷயங்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் ஹோம்பேஸ் வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நெனச்சேன். லக்கீலி இந்த மாரி மல்டிபர்ப்பஸ் காம்போஸ்ட் நெறைய வச்சிருக்காங்க. இப்போ வாங்கிக்கிட்டோம்னா தான் எனக்கு இப்ப பிப்ரவரி வரப்போகுது இல்லையா? அப்ப நம்ம சீட் போட்டோம்னா, அ அதாவது இங்க சம்மருக்கு எனக்கு யூஸ் ஆகும். இங்க பாருங்க நெறைய வச்சிருக்காங்க. அதாவது ஆர்கானிக்லயே நெறைய இப்ப வெரைட்டி நியூ நியூ வெரைட்டிலாம் வந்திருக்கு. அ அது மட்டும் இல்லாம ஃபார்ம் யார்ட் மேன்யூர்லாம் கூட வச்சிருந்தாங்க. எனக்கு எப்பவுமே இயற்கை சார்ந்த உரங்கள பயன்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்பலாம் ரொம்பவே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஆர்கானிக்ங்கிறதே ரொம்ப இப்ப எக்ஸ்பென்சிவாவும் ஆயிடுச்சு. அதனால நான் ஜஸ்ட் மல்டிபர்ப்பஸ் காம்போஸ்ட்ல தான் இனிஷியல் ப்ராபகேஷனுக்காக நான் பயன்படுத்த வந்திருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபார்ம் யார்ட் மேன்யூர் வச்சிருக்காங்க. அந்த ஃபார்ம் யார்ட் மேன்யூர் வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஆட்டம்லயே ஒரு டாப் அப் குடுத்துட்டேன். அதனால நான் இப்ப வந்து ஃபார்ம் யார்ட் மேன்யூர் வாங்கல. ஆனா நான் இன்னும் வாங்குவேன். அது கொஞ்சம் லேட்டா நான் வந்து டாப் அப் பண்றதுக்காக வாங்குவேன். இங்க பார்த்தீங்களா, க்ரோஷோர்லயே வச்சிருக்காங்க. நான் நார்மலா வேறொரு பிராண்ட் வாங்குவேன். லோக்கல் கார்டன் சென்டர்ல போய் வாங்குவேன். இங்க பார்த்தீங்கன்னா, க்ரோஷோர் சொல்ட்டு அது நல்ல பிராண்ட் தானே! அதுலயே ஃபார்ம் யார்ட் மேன்யூர் வச்சிருக்காங்க. ஃபார்ம் யார்ட் மேன்யூர்ங்கிறது பொதுவா குதிரை சாணம் அந்த வகையான இல்லன்னா கேட்டில் கவ்வோட மாட்டு சாணமா கூட இருக்கலாம். அதுதான் ஃபார்ம் யார்ட் மேன்யூர்ன்னு பொதுவா இங்க சொல்றது. நம்ம ஊர்ல நெறைய கிடைக்கும். அதனால நம்ம வந்து ஆட்டாம்புழுக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஹை நியூட்ரிஷன் ஃபார் பிளான்ட்ஸ். ஆட்டாம்புழுக்க யூஸ் பண்ணலாம். மாட்டு சாணம் பயன்படுத்தலாம். அதெல்லாம் வாங்கி பயன்படுத்துறது ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க ஆர்கானிக் பிளண்ட் டாப் சாயில் இருக்கு இல்லையா? இத நான் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேன். இது எதுக்காகன்னா, நான் சில சமயம் சீட் போடும்பொழுது கொஞ்சம் ஆர்கானிக் அந்த சாயிலையும் கொஞ்சம் மல்டிபர்ப்பஸ் காம்போஸ்டையும் கலந்து பண்ணுவேன். இங்க இருக்கிறது எல்லாமே டெக்கரேட்டிவ் பாக்ஸ் சீப். நான் லாஸ்ட் டைம் வந்து என்னோட ரோஸ் வீடியோ பார்க்கலன்னா, நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நான் ரோஸ் வீடியோல நான் டெக்கரேஷன் பாக்ஸ் ஷீட் போட்டிருக்கும்போது நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க வாங்குனீங்கன்னு? நான் ஹோம் பேஸ்ல தான் நான் வாங்குனேன். அவ்ளோ சூப்பரா இருக்கும். அந்த டெக்கரேட்டிவ் பாக்ஸ் ஷேப்ல நெறைய கலர்ஸ் வரும். இங்க நெறைய டெரகோட்டா பாட்ஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க. நான் அடுத்தது சீட் செக்ஷனுக்கு தான் நான் போப்போறேன். வாங்க நம்ம சீட் செக்ஷனுக்கு போகலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் சீட்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. நம்ம பிப்ரவரி அப்ரோச் பண்ண போறோம் லண்டன்ல. அதனால நான் இப்பவே எல்லா சீட்ஸும் நான் வாங்கி வச்சிருவேன். ஏன்னா அந்த டைம்ல போனோம்னா எனக்கு ஒரு சீட்ஸும் கிடைக்காது. பொதுவா எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடும். நான் ஒரு சிலது இப்பயிலேருந்தே போட ஆரம்பிச்சுருவேன். காஸ்மஸ் நெறைய இருக்கு. நீங்க காஸ்மஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி க்ரோவிங். இப்ப நம்ம இந்தியாவுல நெறைய இடத்துல வந்து காஸ்மோஸ் விதை போட்டு வைக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா காஸ்மோஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட அழகு, அதுக்கு வந்து வெல் நியூட்ரியன்ட் சாயில் தேவையே கிடையாது. டோட்டோ வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்பவுமே சீட்ஸ் வாங்கி நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் என்னோட கார்டன்ல. நீங்களும் இது ரைட் டைம் நம்ம சீட்ஸ் வாங்குறதுக்கு. இங்க சன்ஃப்ளவர் பொதுவா எல்லோ கலர்ல இருக்கும் இல்லையா? இங்க கிராஃப்ட் வெர்ஷன் வந்து வச்சிருக்காங்க. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ரெட் கலர் அருமையான கலர் சன்ஃப்ளவர் இருக்கு. இந்த வருஷம் அதுதான் நான் ட்ரை பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய வெஜிடபிள் சீட்ஸ்லாம் இருக்கு. அதாவது ஆர்ஹெச்எஸ் கார்டனுடைய சீட்ஸ் வந்து இங்க நெறைய கிடைக்குது. ஆர்ஹெச்எஸ்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் ஹார்ட்டிகல்ச்சரல் சொசைட்டி. அதாவது ராணியோட கார்டன் கூட நம்ம ஒரு இதுல சொல்லலாம். நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன் போய் பாருங்க. விஸ்லில ராயல் ஹார்ட்டிகல்ச்சர் சொசைட்டியோட கார்டன் இருக்கு.
அந்த வீடியோ பார்க்காதவங்களும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கண்டிப்பா போய் பாருங்க. இங்க கேரட் எல்லா விதைகளையுமே இருக்கு. நம்ம எந்த மாசத்துல விதைக்கணும்னு பின்னாடியே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே மாதிரி ஆபர்ஜின்ல நான் பிளாக் பியூட்டி வந்து லாஸ்ட் இயர் க்ரோ பண்ணேன். செம்ம ஈல்டுங்க எனக்கு. நான் அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் நான் என்னோட லிங்க்ல போடுறேன் நானு. நான் அந்த லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். நீங்க கண்டிப்பா பாருங்க. எவ்வளவுக்கு அழகா இருக்கும் பிளாக் பியூட்டி. நார்மலா வந்து நீட்டமான ஆபர்ஜின் இருக்கும். நான் பிளாக் பியூட்டி வாங்கி ட்ரை பண்ணும்பொழுது, நம்ம ஊரு கத்திரிக்கா மாதிரியே சின்ன சின்னதா சரியான டேஸ்ட் இருந்துச்சு. அதே மாதிரி கிச்சனுக்குள்ள மைக்ரோ கிரீன் அதாவது கிச்சன் சீட் ஸ்ப்ரவுட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நெறைய வச்சிருக்காங்க. அத கூட நம்ம இன்டோர்ல வாங்கி நம்ம ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நெறைய அ ஹெர்ப்ஸ்க்குள்ள கலெக்ஷனும் நெறைய இருந்துச்சு எனக்கு. பாசில் இருந்துச்சு. இங்க பார்த்தீங்களா, பெப்பர்லயே நெறைய சில்லிஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் நமக்கு ஸ்வீட் கார்ன்லயே நெறைய வெரைட்டி சீட் கிடைச்சுச்சு. நான் லாஸ்ட் இயர் ஸ்வீட் கார்ன் போட்டு எனக்கு சரியான ஹாப்பி. ஏன்னா, எனக்கு நல்ல ஈல்ட் கிடைச்சுச்சு. நான் வர வருஷமும் நான் ஸ்வீட் கார்ன் நெறைய போட போறேன். ஏன்னா, டாலா, பியூட்டியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கோஜெட், ஆபியஸ் அது நெறைய நமக்கு சீட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க லான் கேர் வந்து நானு லண்டன்ல பார்த்தீங்கன்னா, நான் லான் கேர் நெறைய நான் குடுப்பேன். ஏன்னா, நான் இப்ப செடிகள எந்த அளவுக்கு பராமரிக்கிறேனோ, அதே அளவுக்கு என்னோட புற்களையும் நான் பராமரிப்பேன். அதுக்குள்ள உரங்கள நான் ஆட்டம்ல ஒரு லோட் அதாவது ஒரு டாப் அப் பண்ணிட்டு, இப்ப வர ஸ்ப்ரிங்லயும் நான் குடுப்பேன். அதே மாதிரி நான் நெறைய சிக்கன் பெல்லட்லாம் நான் வாங்குவேன். இதுதான் அந்த ஆர்கானிக் மேன்யூர் பெல்லட். இது வந்து ஆர்கானிக் வெர்ஷன்லயும் கிடைக்கும். இன்ஆர்கானிக் வெர்ஷன்லயும் நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா, ஃபுல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர். அதாவது இது வந்து பீட்ஸ் மாரி வரும் நமக்கு. லிக்விட்லயும் கிடைக்கும். அதே மாதிரி இங்க பார்த்தீங்கன்னா, இது என்ன செக்ஷன்லாம் இருக்குதுன்னா, லான் கேர்க்குள்ள எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்க இருக்கு. இது என்னன்னா, ஹெட்ஜ் ட்ரிம்மர்லாம் நெறைய இருக்கும். ஹெட்ஜ வந்து ட்ரிம் பண்றதுக்கும், அத ஒரு ப்ராப்பரா ஷேப்ல கொண்டுட்டு வர்றதுக்கும், அதே மாரி அதாவது ஒரு லானோட எட்ஜ வந்து கரெக்ட் ஷேப்ல கொண்டு வரதுக்கும். இப்ப எனக்கெல்லாம் ஒரு 60 டூ 70 ஃபுட் கார்டன் தான் இருக்கு. அதே சமயம் சில வீடுங்களெல்லாம் மஸ்ஸிவ் கார்டன் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ப்ராப்பரா யூஸ் பண்ணுவாங்க. நானும் எட்ஜ் ஸ்டீமர் எல்லாமே வச்சிருக்கேன். லான் மோல் பார்த்தீங்கன்னா, நான் மேனுவல் வச்சிருக்கேன். இங்கே நெறைய பாஷ் பிராண்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். நான் பொதுவா மேனுவலா வந்து பண்ணிட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருவேன் நானு. அப்படியே வந்தோம்னா நெறைய சக்குலர் பிளான்ட்ஸ் வந்து நெறைய ஆஃபர்ல போட்டிருக்காங்க. ரெட்யூஸ்ல போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்குலன்ட் பிடிக்கும். கேக்டஸ் பிடிக்கும். எங்க ஊர்ல சப்பாத்தி கள்ளி அதுதான் கேக்டஸ். பொதுவா அப்படிதான். அது பார்த்தீங்கன்னா, அதோட தண்டுலயே நீர சேமிச்சு வச்சுக்கும். இந்த முள்ளெல்லாம் எதுக்காகன்னா, எவாப்ரேஷன குறைக்கிறதுக்காக தான். அ இது ஒரு டிராப் வாட்டர் இருந்தா கூட போதும். வெரி லெஸ் வாட்டர்லயே இது வந்து சர்வை பண்ணும். அதே மாரி தான் சக்குலண்டும் அதே மாரி தான். இதெல்லாம் டெசர்ட்லயும், நல்ல வெப்பமான கண்ட்ரிலயும் வளரக்கூடியது இல்லையா? இத நாங்க வீட்டுக்குள்ள நான் வந்து வளர்க்கலாம். நான் எங்க ஊர்லலாம் கண் திருஷ்டி படாம இருக்கிறதுக்கு இந்த சப்பாத்தி கல்லிய தான் வந்து வாசல்ல தொங்க விட்டிருப்பாங்க. இது ஹோம் செஷன். இந்த ஹோம் செஷன்லயே நீங்க வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு. லைட்டிங்ஸ்லாம் இருக்கு. இந்த லைட்டிங்ஸ்குள்ளயே நம்ம கார்டனுக்கு தேவையான லைட்டிங்ஸ்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. லேம்ப் போஸ்ட் போட்டு ஒரு நல்ல ஒரு லைட் போட்டோம்னா சூப்பரா இருக்கும்ல. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்டோர்க்குள்ள லைட்ஸ் தான் இது. ஜஸ்ட் ஸ்பார்க்லியா இருந்துச்சு. அதனால பார்க்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த கார்டன் லைட்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு தேவைதான். ஆ அந்த ஃபாக்ஸு அது வரும்போது இந்த லைட்ஸ் வந்து வந்துச்சுன்னா, ஃபாக்ஸ் ஓடியே போயிடும். ஃபாக்ஸ் தொல்ல தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இங்க வர வர. கார்டன்ல உள்ள அதெல்லாம் நரி, அ பல்ப்ஸு சில சமயம் பாட்டையே தலைகீழ கவுத்து வச்சுருதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அட்டகாசம். இங்க நெறைய அழகழகு லைட்ஸ்லாம் இருந்துச்சு. அத பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இங்க பார்த்தீங்களா, இது கிறிஸ்டல் மாதிரி இருக்கு. எஸ் இது கிறிஸ்டல் லைட் தான். பார்க்க சரியா செம்ம சூப்பர். அ நல்ல பெரிய இதெல்லாம் சில பணக்கார பேலஸ்குள்ளலாம் போனோம்னா வச்சிருப்பாங்களா, அந்த மாரி. ஆனா இது ரொம்ப சின்னது. ஆனா அந்த மாரி இருந்துச்சு. பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகேங்க. என்னோட வீடியோ முடிய போகுது.
மறக்காம கார்டனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் வாங்க போறேன். வாங்கி என்னோட கார்டனிங்க தொடங்க போறேங்க சீக்கிரமே. அப்பாடா! ஒரு பிக் ரிலீஃப். ஏன் தெரியுமா? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. எப்படா நான் கார்டனுக்கு போவேன், அந்த மண்ண தொடுவேன், அந்த குதிரை சாணியெல்லாம் தொடுவேன்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம என்னோட வீடியோவ பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.